ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு பேசஞ்சர்ஸ்க்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஏன் பேராஷூட் தரதில்லைன்னு நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஃப்ளைட் வானத்துலேருந்து கீழே விழுறப்போ அதிக நேரம் இருக்காது. 300 பேர் இருக்கிற ஒரு ஃப்ளைட்ல இருந்து ஒரே நேரத்தில் கதவை திறந்துக்கிட்டு கீழே குதிக்கிறது முடியாத ஒரு விஷயம். அதுவும் ஃப்ளைட் வேகமாக விழுறப்போ தப்பிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, மக்கள் எமர்ஜென்சி எக்ஸிட் எப்படி யூஸ் பண்ணணும்னு ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஆனால் பல பேரால் அதை கூட சரியாக செய்ய முடியாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கு பேராசூட் யூஸ் பண்ணி இறங்குறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும்? சரி, அப்படியே எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் போதுமான ட்ரைனிங் கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கிட்டாலும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. பொதுவாக இந்த கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே 35,000 அடி உயரத்தில் பறக்கும். ஸ்கை டைவிங் பொறுத்த வரைக்கும் 15,000 அடி உயரத்தில் தான் செய்வாங்க. ஏன்னா ரொம்ப உயரத்தில் ஆக்சிஜனோட அளவு -30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட இருக்கும். அப்படி உயரத்தில் பறக்கிற ஃப்ளைட்ல இருந்து குதிச்சோன்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் மயங்கி விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்தால் கூட இன்னொரு வெயிட்டான பிரச்சனை ஒன்று இருக்கு. 300 பேசஞ்சர்ஸ்க்கு 300 பேராஷூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எடை 3000 கிலோ வரும். இதனால ஃப்ளைட்டோட வெயிட் அதிகமாகி எரிபொருள் செலவு அதிகமாகும். இந்த ரீசன்னால டிக்கெட் விலையும் அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் பேராஷூட் தர்றது ஒத்து வராத விஷயம்னு சொல்லி ஃப்ளைட்டை சேஃபாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் மீறி சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்க தான் செய்யுது.